When I was leaving my friend's house, வந்துட்டு I left my bag there. Then I rang the bell. It was 2:30 or 2 a.m. எனக்கு பின்னாடியிலேருந்து பவ்யா அப்படி ஒரு சவுண்ட் வந்தாச்சு. ஸோ நான் பயந்துட்டேன். பிகாஸ் ஃபர்ஸ்ட் திங் ஒரு கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் டைம் யார் என் பேர். மேலே இருக்கேன், எனக்கு கீழேருந்து எங்கள் அப்பா கூப்பிட்றாரு, முகேன் முகேன்னு. அப்புறம் நான் மேலேருந்து கீழே பார்க்குறேன், இருட்டாக இருக்கும். அப்பா சொல்லுங்கப்பா அப்பான்றேன், எந்த சவுண்டும் இல்லை. கீழே இறங்கிட்டு பார்க்குறேன், இருட்டாக இருக்குது, பைக் பார்க்கிங் எல்லாம் இருக்குது, இருட்டாக இருக்குது. அப்பாவுக்கு காணும், டெக்ஸ்ட் பண்ணுறேன், அப்பா கால் பண்ணுறாரு, என்னடா? இல்லை நீங்கள் கூப்பிட்டீங்க, நான் எங்கடா கூப்பிட்டேன், நான் இந்த இறப்பில் இருக்கேன்டா அப்படின்னாரு. இப்போ எனக்கு ஒரு மாதிரி விட்டுருச்சு. I really like Surya sir. So I always wanted to do one film with him. So சின்ன வயசுல எனக்கு சந்திரமுகி பார்த்துட்டு ஒரு ட்ராமா வந்துச்சு. சந்திரமுகி பார்த்துட்டு? ஆமாம். தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மளுடைய ஜின் த பெட் படக்குழுவினர் இருக்காங்க, ஹீரோ ஹீரோயின் நம்ம கிட்ட இருக்காங்க. நிறைய கேள்விகள் இருக்குது, வாங்க கேட்கலாம். சார் வணக்கம். சார் சார், பொதுவாக வந்து ஜின்னுனாலே ஒரு மதுபானத்தோட பேர் தான், ஆனால் ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு ஹாரர் ஃபிலிம் தொடுது. டைட்டிலுக்கும் இதுக்கும் என்ன ரிலேஷன்? ஜின்னுன்றது ஆக்சுவலி அதான் நீங்கள் சொன்ன மாதிரி அப்படியும் பேர் வைக்கலாம். பட் ஜின்னுன்றது டோட்டலி வந்து ஒரு பேய், அதோட பேர். ஆக்சுவலி மலேசியா, இந்தோனேஷியா அந்த மாதிரி நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஜின் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த குட்டி சாத்தான் அப்படி சொல்கிறோம் இல்லையா, நிறைய பேய்களில் நிறையா விதைகள் இருக்குது, வகைகள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு வகை தான் வந்து ஜின். ஸோ இந்த ஸ்டோரியும் பார்த்திங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் டிஆர் பாலா சார் எடுத்திருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிற ஜின் இங்கே ஒரு கதை ஸ்டார்ட் ஆகும். எப்போவுமே தமிழ் சினிமாவில் வந்து ஹாரர் ஃபிலிம்ஸ் வந்து கை கொடுக்காதுன்னு சொல்லுவாங்க. எப்போவுமே இப்போ இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேயே கூட எல்லா ஹாரர் ஃபிலிம்ஸும் வெற்றி பெற்று தான் வருது. இது எந்த வகையான ஒரு ஜானர் பேஸ்டாக இருக்குது? இது டெஃபினெட்லி ஹாரர், த்ரில்லர், ஒரு ஃபுல் ஃபன் ஃபேமிலி என்டர்டெய்னர் தான். அது ஆக்சுவலி ஹாரர்னா ஃபுல் ஹாரர் அப்படின்னு கிடையாது. அதே சமயத்தில் என்டர்டெய்னர் நல்ல ஒரு ஸ்டோரி உள்ளே இருக்குது, அப்படி தான் சொல்ல முடியாது. சரி, ஹீரோயின்ட்ட வருவோம். ஸ்டார்டிங் நீங்கள் ஒரு மாதிரி உங்களை க்யூட்டாக காமிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களை வந்து டெரராக காட்டுறாங்க. ஸோ நீங்கள் நெகட்டிவ் ஷேடா இல்லை யார் நெகட்டிவ் ஷேட்? இல்லை, நல்ல ஷேடு தான் இருக்கும். அதெல்லாம் இப்போ சஸ்பென்ஸ், அது சொல்லானா ஃபுல் ஸ்டோரி கதையே வரும். ஸோ ஐ திங்க் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணலாம். இதில் சீனியர் ஆக்டர்ஸ் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ புது அப்கமிங் இருக்குது. பட் ஆனால் அப்கமிங் ஆக்டருக்கு வந்து இவ்வளோ சீனியர் ஆர்டிஸ்ட்டோட நடிக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு பாக்கியமாக இருக்குமே. ஆனால் இவங்களோட ட்ராவல் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? டெஃபினெட்லி. ஏன்னா இப்போ வடிவர்சி மேம், வினோதினி அக்கா, இம்மன் அண்ணாச்சி, ஜார்ஜ் பிரதர், பாலசுரனன், இவங்களாம் நிறையா எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆக்டர்ஸ். நிறையா நிழல்கள் ரவி சார் இருக்கார், எம்ஆர் ராதா ரவி சார் இருக்கார். ஸோ இவங்கெல்லாம் வந்து நம்ம நிறைய படங்களில் பார்த்து வளர்ந்துருப்போம். பட் அவங்க கூட போகிறப்ப நமக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்கும், ஐயோ நம்மளை சின்ன பையனாக பார்த்துருவாங்களோ, இல்லை ஒரு புது பையனாக அப்படி பார்த்துருவாங்களோன்னு. அந்த மாதிரி எங்களுக்கு எந்த இடத்துலையும் அந்த மாதிரி அவங்க இடம் கொடுக்கல. சக கலைஞராக தான் ட்ரீட் பண்ணாங்க. சக கலைஞருக்கு எப்படி எல்லாம் அட்வைஸ் பண்ணுவோம், ஒரு நல்ல ஃபேமிலி மாதிரி தான் இது பண்ணாங்க. ஸோ அதை எங்களுக்கு ஆக்சுவலி பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த ட்ரெய்லர் கட்டில் பார்க்கும்போது 2-3 குட்டி சாத்தாங்களா அவர், இது யார் இதுன்னே தெரியலையே. அது இல்லை நீங்களும் எதாவது மாறுறீங்களா, இல்லை ஹீரோயின் ஒரு பக்கம் உங்கள் 2 பேருக்குள்ள சண்டையா அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஓகே, இது ஆக்சுவலி என்னென்னா இப்போ படம் ரிலீஸ் ஆகுது சார், நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம், சின்ன சின்ன விஷயங்கள். ட்ரெய்லர்லேயே பார்த்தீங்கன்னா படத்தோட கதையை வந்து ஒரு அளவுக்கு சொல்லியிருப்பாங்க டைரக்டர் சார். ஸோ இதில் வந்து பாடி ஹாரர்ன்ற ஒரு விஷயம் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம் சார். இது வந்து நிறைய ரீசர்ச் பண்ணி, அப்போ யூஸ்வலாக பேசி காஞ்சனா அதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பேய் உள்ளே வந்ததுக்கப்புறம் பேயாக மாறிடுவாங்க. பட் இதில் வந்து டோட்டலி வந்து ஒரு வெனம் மாதிரி கான்செப்ட். ஸோ பேய் வந்ததுக்கப்புறம் பேயாகவும் இருக்கணும், நானாகவும் இருக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள். அது தனியாக, அதுக்குன்னு தனியாக ஒரு சீக்வன்ஸும் இருக்குது. இந்த ஃபுல் ஸ்டோரியை வந்து ஃபுல் ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் தான். ஸோ அதுதான் எங்களோட ஃபுல் ஹைலைட்டு. ஜின்னு எதுக்காக வந்துச்சு, ஜின்னு என்ன பண்ணுது, ஜின்னால் என்ன நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதா, அப்போ அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கும், இவங்களுக்கு ஒரு பிளாட் இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. என்கேஜிங்காக இருக்கும். ஆக்சுவலி உங்களோட 3 விஷயம் என்ன? அதில் நீங்கள் ஒரு 3 விஷ் கேட்டு அது இதெல்லாம் இருக்கும். 3 விஷ் இல்லை, 3 விஷயம் இருக்குது. ஜின் வளர்க்கறதுக்கு 3 விஷயங்கள் இருக்குது. சூரிய வெளிச்சம் பாடக்கூடாது, தண்ணி வைக்கக்கூடாது, நைட்டு 12 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே அதுக்கு வந்து பால் பிஸ்கெட் வச்சிடணும், அந்த டைமில் தான் சாப்பாடு வைக்கணும். ஸோ இதுதான் அந்த 3 கண்டிஷன். அந்த 3 விதிமுறைகளை மீறப்போ தான் இந்த ஜின்னு எப்படி படம் எடுக்குது அப்படின்றது தான் இந்த கதையை. ஜின் உங்களுக்கு என்ன சக்ஸஸ் கொடுத்துச்சு இந்த படத்தில்? ஜின் இதுக்கப்புறம் தான் கொடுக்க போகுது சக்ஸஸ், 30th May. இது ஆக்சுவலி எப்படி இருந்தாலும் அது உங்களுக்கு ஒரு விஷஸ் மாதிரி தானே. நீங்கள் உங்களுக்கு என்ன நினைக்கணுமோ அதை வந்து அதை நிறைவேற்றுற மாதிரி தானே ட்ரெய்லருக்கு இதில் இருக்குது. ஸோ நிஜமாவே உங்களுக்கு அதில் என்ன விஷஸாக இருந்துச்சு? கதையாக கேட்குறீங்க?
ஸோ கதையாக சொல்லிட்டோன்னா சார் சொல்லிடலாமா சார்? இல்லை, ஒரு சாதாரண ஒரு பையன், ஒரு நார்மல் ஃபேமிலியில் இருக்கிற ஒரு பையன் வெளியூருக்கு வேலைக்கு போகிறான், வரான். அவனுக்கு லைஃப்பில் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், ஐயோ நம்ம லைஃப்பில் ஒரு பெட்டர் சேஞ்ச் வந்துடாதா, நம்மக்கிட்ட பணம் வந்துடாதா, இல்லை நம்மக்கிட்ட இது கிடச்சிடாதா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வராதுன்னு நிறைய எல்லாருமே இயங்குவோம். பட் அவனுக்கு ஒரு சப்போர்ட் இருந்துச்சுன்னா, அது ஈஸியாக கிடைக்குதுன்னா அப்போ எல்லாருமே அதை யூஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணுவாங்களே. அந்த மாதிரி ஒரு பையனோட கதை, அந்த ஜின்னோட கதாபாத்திரம். பொதுவாக உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது விஷஸ் இருக்கா பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட்ஸ்னு? நீங்களும் அது உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கா? ஜின்சம் ஆமா இருக்கு, நிறைய வாட்டி இருக்கு. ஆமா, நவம்பர் 2022 இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எனக்கு ஜின் பத்தி ஒண்ணுமே தெரியல, என்ன இருக்கு, ஏன்னா என் ஃப்ரெண்டு தான் அந்த வேர்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு எனக்கு. ஸோ அது பேர் சொல்லிட்டு அட்ராக்ட் ஆகும் அந்த எனர்ஜி. ஸோ நாங்கள் அதை பற்றி பேசிட்டு இருந்தேன். ஹீ ஷோட் மீ சம் எபிசோட்ஸ் ஆஃப் ஃபியர் ஃபைல்ஸ் லைக் திஸ் இஸ் ஜின். ஓகே, அவ்வளோ கேஷுவலாக தான் எடுத்தேன். பட் வென் ஐ வாஸ் லீவிங் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ் வந்துட்டு ஐ லெஃப்ட் மை பேக் தேர். தென் ஐ ரேங் த பெல். இட் வாஸ் 2:30 or 2 AM. எனக்கு பின்னாடியிலேருந்து பவ்யா அப்படி ஒரு சவுண்ட் வந்தாச்சு. ஸோ நான் பயந்துட்டேன். பிகாஸ் ஃபர்ஸ்ட் திங் ஒரு கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் டைம் யார் என் பேர். அண்ட் இது மாதிரி 2:30 AM பின்னாடி வாய்ஸ் வரும்னா ஆப்வியஸ்லி இட்ஸ் நாட் அ ஜோக். ஸோ நான் தட் மேட்டர் ஆஃப் டன் ஐ வாஸ் ஸ்கேர்ட். அண்ட் தென் நெக்ஸ்ட் டே எனக்கு இன்ஸ்டாகிராமில் யாரோ ஜின்ஷான்னு ஒரு பையன் தெரியல, நிறைய பிக்சர்ஸ் லைக் போட்டுட்டு இருந்தேன். நான் நினச்சேன் ஓகே வாட் இஸ் ஹேப்பனிங், திஸ் இஸ் நாட் சம்திங் யூஷுவல். அதுக்கப்புறம் நான் எல்லா டெம்பிள், தர்கா, குருத்வாரா, சர்ச் எல்லா பிளேசஸ் போனேன், ப்ரே பண்ணிட்டு வந்தேன். பட் ஆஃப்டர் 2-3 months எனக்கு இந்த மூவி ஸ்கிரிப்ட் கிடச்சிச்சு. அண்ட் ஐ வாஸ் லைக் ஜின் இஸ் நாட் கோயிங், இட்ஸ் லைக் ஸ்டக் டு மீ ஓன்லி. ஸோ பட் நான் ஸ்கிரிப்ட் படிச்சிட்டேன். வென் ஐ மெட் த டைரக்டர் ஆல்சோ எல்லாம் லைக் இட் வாஸ் ஆல் குட். ஸோ ஒரு நல்ல பிளெஸிங் மாதிரி ஐ ஃபெல்ட் இட்ஸ் அ பிளெஸிங். ஒரு நல்ல பேய் தான் உங்களை வந்து இது பண்ணியிருக்கு. சார் உங்களுக்கு இது மாதிரி ரியல் இன்சிடென்ட் எதாவது இருக்கா? நிறைய லைக் கோஸ்ட் என்கவுண்டர்ஸ் நிறைய நடந்திருக்கு. நிறைய இன்டர்வியூஸில் ஒன் பை ஒன்னாக சொல்லியிருந்தேன். ரொம்ப மறக்க முடியாதுன்னா எனக்கு ஒரு 10-11-12 வயசு இருக்கும். அந்த டைமில் வந்து எங்கள் அப்பா அம்மா வந்து ஒரு இறப்புக்கு போயிருக்காங்க. அப்போ நான் நோக்கியா 3310 அந்த ஃபோன் தான் மொபைல் தான் பாய்க்கிறேன். அதில் வந்து கிரெடிட் இருக்காது, காசு இருக்காது. ஸோ யூ நீட் டு சென்ட் டெக்ஸ்ட், ப்ளீஸ் கால் மீ பேக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் தட்டினோன்னா அவங்களுக்கு மெசேஜ் ரிசீவ் ஆகும். மேலே இருக்கேன், எனக்கு கீழே வந்து எங்கள் அப்பா கூப்பிட்றாரு, முகேன்னு. அப்புறம் நான் மேலேருந்து கீழே பார்க்குறேன், இருட்டாக இருக்கும். அப்பா சொல்லுங்கப்பா, அப்பான்றேன், எந்த சவுண்டும் இல்லை. கீழே இறங்கிட்டு பார்க்குறேன், இருட்டாக இருக்குது, பைக் பார்க்கிங் இடம் இருக்குது, இருட்டாக இருக்குது. அப்பாவுக்கு வேணும் டெக்ஸ்ட் பண்ணுறேன். அப்பா கால் பண்ணுறாரு, என்னடா? இல்லை நீங்கள் கூப்பிட்டீங்க. நான் எங்கடா கூப்பிட்டேன், நான் இந்த இறப்பில் இருக்கேன்டா அப்படின்னாரு. இப்போ எனக்கு ஒரு மாதிரி விட்டுருச்சு. மேலே ஏறி வந்து வீட்டுக்குள்ளே ஓடி குடுன்னு எல்லா லைட்டையும் ஆன் பண்ணிவிட்டு டேபிள் எடுத்து வெளியே வச்சுட்டு கதவை பிடிச்சிக்கிறதுக்காக டேபிள் வச்சுட்டு வெளியவே விடிய உட்காந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்துருக்கு. பேய்னால் அடி வாங்கியிருக்கேன். அது ஸ்கூல் டைம் காலையில் போவோம் 5 மணிக்கு வந்து விடிய காலையில் நடந்து போனோம். அது தான் பேய் நடமாடும் டைம்னுவாங்க இல்லையா, அது ஏதோ நடந்து என்னை ஃபாலோ பண்ணிடுச்சு போல். ஸோ என் வீட்டுக்கு ஒரு தடவை வந்து ஒரு சொந்தக்காரங்க வந்திருந்தாங்க. அவங்க அந்த சாமி பார்க்குறவங்க அந்த மாதிரி வந்துட்டு ரூமில் எல்லா கிட்ஸ்லாம் உட்காந்துருக்கோம். எனக்கு கூப்பிட்றாங்க வா அப்படின்னு. வந்து உட்காந்தோடனே எனக்கு ஒரு மாதிரி நடுக்கும். எனக்கு இந்த மாதிரி நார்மலாக அந்த சாமியாரம் பார்த்தாலே கொஞ்சம் பயமாக இருக்கும். நான் உட்காந்து பயத்தில் இருக்கேன். இவன் உடம்புல தான் இருக்குன்னு வேப்பிலை போய் அடின்னு அடிச்சிட்டாங்க. வெளியே போ அடி வாங்குறதுலாம் நான் பேய் வெளியே போன்றாங்க. கடைசியில் தான் யோசித்தேன், ஏன்டா பேய் இருக்கா இல்லையா, அந்த வலி எனக்கு தெரியல. சில வருஷங்கள் கழித்து யோசித்து பார்க்குறப்ப அது இருந்துச்சா இல்லையான்னு கூட தெரியல. ஆனால் என்னை போட்டு 2 அடி அடிச்சிட்டாங்க. ஏன்னா அதை வெளியே போகணும்னு சொல்லிட்டேன். ஆனால் வலிச்சதெல்லாம் எனக்கு தான், பேய்க்கு வலிக்கல. ஸோ அந்த மாதிரி பேயினால் அடி வாங்கியிருக்கேன். இன்னும் நிறைய விஷயங்கள் 2 பேருக்குமே ஒரு ஜின் எஃபெக்ட் இருக்குன்னே ஒத்துக்கலாம். இன்னும் நிறைய கோஸ்ட் ஸ்டோரிஸ் வந்து அங்கே பேசிக்காக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ இந்த கதை வந்து எந்த இதில் நடக்குது? இந்தியாவுக்குள்ளே இல்லை வெளிநாட்டில்? இந்தியாவுக்குள்ளே நடக்குது. மலேசியாவில் வந்து ஒரு போர்ஷன் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. அதாவது மலேசியாவிலேருந்து இங்கே வரப்போ அந்த கதையிலே நம்ம ட்ரெய்லர்லேயே சொல்லியிருப்பாங்க. மலேசியாவிலேருந்து வரப்போ அந்த ஜின் பாக்ஸோடு இங்கே சென்னைக்கு வர்றாரு. தமிழ்நாட்டில் முழுக்க அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் தான் நடக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வருஷம் வந்து அடுத்தடுத்து பேக் டு பவர் ரிலீஸ் வந்து காத்துட்ருக்கு. ஸோ 2025 எப்படி பார்க்குறீங்க? பாசிட்டிவாக தான் பார்க்குறேன், பை ஜின்ஸ் பிளெஸிங். ஸோ ஜின் அண்ட் காட் ரெண்டுமே. இந்த படத்தோட பாடல்கள்லாம் முன்னாடியே வெளியாயிடுச்சு. ஸோ தெர் இஸ் அ டிலே. எப்போவுமே ஒரு படம் வந்து டிலே ஆகும்போது நமக்குள்ள ஒரு வருத்தம் இருக்குமே, இந்த வருஷம் அது ரிலீஸ் ஆகலேன்னு ஒரு சின்ன ஏமாற்றம் இருக்கும்.
ஸோ இது எப்படி இருந்தது ஃபேஸ்? ஏன்னா அந்த பாட்டுலாம் ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு, அது குட்டிமா பாட்டுலாம் பயங்கரமாக ஹிட்டு. சாருக்கு வந்து ஆக்சுவலி எப்படின்னா பாலா சாரும் நானும் மீட் பண்ணதே ஒரு ஆல்பம் சாங்கில் தான். ஒத்த தாமரைன்னு சொல்லிட்டு ஒரு பாடம் செஞ்சோம், பயங்கரமாக ஹிட் ஆச்சு. அப்போ சாருக்கு என்னென்னா ஒரு படம் பண்ணணும், அந்த படம் வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இதை பண்ணோம். பண்ணிகிட்டே இருக்கிறப்ப அவரோட ஐடியா என்னென்னா இந்த படத்துலேயும் நம்ம ஒரு பாட்டு செய்யணும், அந்த பாட்டு வந்து நல்ல மக்கள் மத்தியில் ரீச் ஆகணும், ஆல்பம் சாங் மாதிரியே பண்ணணும்னு குட்டிமா பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டோம். அஃப்கோர்ஸ் நிறையா ஒரு ப்ரொடக்ஷன் ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னா நிறையா சந்தர்ப்ப சூழ்நிலைகளை யாருமே வேணும்க்குனே பண்ணுறது கிடையாது. நம்ம லேட்டாக ரிலீஸ் பண்ணோம் அப்படிலாம் கிடையாது. சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள், சில தவிர்க்க முடியாத காரணங்கள்லாம் இருக்கும், அதனால் வந்து லேட்டாக வரும். பட் எண்ட் ஆஃப் த டே எது நடக்குதோ நல்லதுக்கே நடக்குது. இப்போ இந்த டைம் வந்து இட்ஸ் நெவர் டூ லேட். இப்போ தான் நடக்கணும்னு இருந்துச்சுன்னா இது இப்போ தான் நடக்கும். அதுவும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா May 30th ஸ்கூல் ஹாலிடேஸ் டைம் நடக்குது. ஸோ வெரி பிளஸ்ட் ஃபார் இட். இன்னும் ஒரு வாரம் விட்டு அதுக்கப்புறம் ஸ்கூல் தொடங்கிடும். இப்போதான் எல்லாம் பேய் படம் பார்த்துருங்க அப்படின்னு. கிட்ஸுக்கு ஆக்சுவலி கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஜின்னோட கேரக்டரும் கிட்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். நல்லா ஃபன்னாக ஜாலியாக இருக்கும். இல்லை உண்மையிலே அந்த ட்ரெய்லர் வந்து ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பேய் படம் இருக்கும், இது ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்குது. உங்களை இப்போ நான் ஆக்ஷன் பேக்ட் ஒரு ஹீரோவாக பார்க்கலாம் இந்த படத்தில் இருக்குது. இல்லை ட்ரெய்லர் பார்க்கும் பேய்க்கு தான் சண்டை. இல்லை இந்த படத்தில் ஒரு பிளாக் இருக்குது. இந்த படத்தில் அதாவது இந்த ஜின்னு வந்ததுக்கப்புறமா ஒரு ஆக்ஷன் பிளாக், நிறைய ஸ்டண்ட் சீக்வன்ஸ் இருக்குது இந்த படத்தில். ஸோ எனக்கு வந்து பேசிக்காக ஸ்டண்ட்டுனா பிடிக்கும். ஏன்னா நிறைய படங்கள் பார்க்குறப்ப ஐயோ நம்மளும் ஒரு ஆக்ஷனில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும் இல்லையா, அந்த ஆசை வந்து இந்த படத்தில் நிறைய இருக்குது. இன்னொரு படமும் பண்ணியிருக்கேன், அதில் டிஃப்ரெண்ட் கேரக்டர், அதுலேயே ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருக்குது. ஸோ சின்னதாக ஏன்னா ஃபுல்லாகவே நமக்கு செட் ஆயிருமான்னு தெரியல, பட் ஐ எம் ட்ரைங். இல்லை முன்னாடி நீங்கள் முகன் ராவ் பார்க்குறோங்க, இப்போ நல்ல ஒரு 10 பேர் அடிக்கிற மாதிரி இல்லை அதுக்காக தயார் பண்ணாங்க. ஒரு படத்துக்கு வந்து நான் வந்து வெயிட் போட சொன்னாங்க. அதில் வந்து ஒரு 92 கிலோஸ் நான் வெயிட் போட்டிருந்தேன். ஏன்னா அந்த கதாபாத்திரத்துக்கு அந்த வெயிட் தேவை, அதே மாதிரி அடிக்கிற மாதிரி. ஸோ இப்போது ஜின்னுக்கு வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட். நீங்கள் பிக் ஸ்டார்ஸ் கூட நடிக்கிற பிளான் இருக்கா? ஆமாம், எல்லாருக்கும் இருக்கும் அது. யா இல்லை யார் கூட இப்போ இவர் கூட நான் நடிக்கணும்னு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஆக்சுவலி இருக்காங்க நிறையா. ஐ திங்க் நீங்கள் இப்போவுமே எல்லாமே இப்போ 2K கிட்ஸ் ஃபேன்ஸோ ஸ்டார்ஸோட நடிக்கிறீங்க, அதான் கேட்குறேன். அடுத்த 90s கிட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல. இல்லை எனக்கு ஆக்சுவலி ஐ ரியலி லைக் சூர்யா சார். ஓகே, ஸோ ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு டூ ஒன் ஃபில்ம் வித் ஹிம். ஸோ அது மாதிரி ஒரு ஆசை இருக்குது. ஓகே, இது பேய் படம்னாலே எப்பவுமே இந்த கயிறு கட்டி இழுக்கிற சீன் அந்த மாதிரிலாம் இருக்கும், சவாலாக இருக்கும். இந்த மாதிரி சீக்வன்ஸ்லாம் இதில் இருக்க படத்தில் இருக்குது. ரோப் கட்டி எனக்கு நிறைய சீக்வன்ஸஸ் இருந்துச்சு, நிறைய ஸ்டன்ஸ் இருந்துச்சு சொன்னேன் இல்லையா. பாடி டபுள் இருந்தாங்க. பாடி டபுள் வந்து 1-2 சீன்ஸ் வந்து அவர் பண்ணியிருந்தாங்க. பட் மேஜர்லி எல்லா சீனுமே நான் பண்ணேன். ஏன்னா எனக்கு பண்ணணும்னு ஆசை. சார் சொன்னார் இல்லை ப்ரோ ரிஸ்க்கு ரொம்ப பண்ணாதீங்கன்னு. பட் எனக்கு பண்ணணும்னு ஆசை, நானும் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி கயிறு கட்டி பண்ணியிருக்கேன். மேடம் எனக்கு இந்த ஃபிலிமில் இவ்வளோ இல்லை, அவங்களுக்கு கயிறு கட்டி. பட் ஆசை இருக்குது அது மாதிரி பண்ணணும். நீங்கள் பார்த்த இந்த வருஷம் சரி, இதுக்கு முன்னாடி ஒரு பார்த்த உங்களுக்கு பிடிச்ச பேய் படங்கள் இது? நான் ஆக்சுவலி பேய் படம் நான் பயப்படுவேன், பேய்னாலே பயப்படுவேன். நான் நடித்தது 2 படம் ஆக்சுவலி. மலேசியாவில் ஒரு படம் நடிச்சிருக்கேன், அதுவும் பேய் படம் தான். இப்போ இதுவும் பேய் படம் தான். பார்த்து பிடிச்ச பேய் படம் வந்து யாவரும் நாளும். அது எல்லாத்துக்குமே ஒரு அது பார்த்துட்டு படி கூட இறங்க யோசிப்பேன். நாங்கள் வந்து ஃப்ளாட்ஸில் இருந்தோம், படியில் இறங்கணும். இல்லை இறங்கினா அதே சீனில் வந்துருமா, அந்த மாதிரி நிறைய பயம் இருக்கும். அந்த யாவரும் நாளும் பிடிக்கும். டிமோன்டி காலனி பிடிக்கும். நீங்கள் பார்த்த பேய் படம் உங்களுக்கு ரியலாக பாதிச்சு அந்த படம்? நான் பேய் படம் இன்றைக்கி நைட் ஷோ பார்த்துட்டு வந்தேன், அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க பயமாக இருந்துச்சு, அந்த மாதிரி இதை படம்? ஆக்சுவலி சின்ன வயசில் எனக்கு சந்திரமுகி பார்த்துட்டு ஒரு ட்ராமா வந்துச்சு. சந்திரமுகி பார்த்துட்டு? ஆமாம், சின்ன வயசில் பார்த்தல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஆஸ் அ கிட்னா அது பார்த்துட்டு எனக்கு ஒரு மாதிரி பயம் வந்துச்சு. பட் அதர்வைஸ் ஒரு இங்கிலீஷ் ஃபிலிம் இருக்குது ஸ்மைல் 2, அது நான் பார்த்தேன். அதை பார்த்துட்டு வேறு ஒரு மாதிரி நான் 2-3 days தூங்கவே இல்லை. யாரும் எனக்கு பார்த்து ஸ்மைல் பண்ணுறோன்னு எனக்கு ஒரு மாதிரி பயமாகும். ஸோ இன்னும் யாரும் நீங்கள் ஃபைனல் டெஸ்டினேஷன்லாம் பார்க்கல? பார்க்கணும். கனவு நிறைவேற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.